சேலம் ஆர்ஆர் கேட்டரிங் காலேஜ் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுக்காக பற்றி பேச சேலம் ஆர்ஆர் பிரியாணி உரிமையாளர் திரு ஆர்ஆர் தமிழ்ச்செல்வம் ஐயா அவர்களை அழைக்கிறேன். வருகை புரிந்துள்ள பத்திரிகை துறையினர்களுக்கு, ஊடகத்துறை அனைவருக்கும் எங்கள் சேலம் தொழிலாளர் சார்பாக என் சார்பாக நன்றி எழுந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலையிலிருந்து ஏன் நன்றி என்றால், காலையில் 9 மணியிலிருந்து நீங்கள் காத்திருப்பதை அறிந்தேன். மிக்க மகிழ்ச்சி எனக்கு இருந்தாலும் உங்களை காக்க வைத்ததுக்காக மிக வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலேஜை பற்றி நான் சொல்வதை விட ராஜீவ்காந்தி காலேஜுடைய உரிமையாளர் அம்பண்ணன் எங்களுடைய மூர்த்தி சார் வந்திருக்காரு, அவர் விளக்கமாக விளக்கிடுவார். சாதாரணமாக சென்னைக்கு வந்த என்ன இந்த அளவுக்கு ஆளாக்கி வளர்த்து விட்ட என் தமிழக மக்களையும் தமிழர்களையும் இந்த தமிழ் மொழியும் மண்ணை வணங்கி என்னுடைய அடுத்த கட்ட இதோட என் வாழ்க்கையை முடித்து கொள்ளாமல் அடுத்த கட்ட காலேஜுங்கிற அளவுக்கு இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் மிக ஆற்றலோடு எனக்கு துணை புரிந்த என் தொழிலாளர்கள், மேனேஜ்மெண்ட்டு அனைவருக்கும் நன்றி சொல்லுகின்றேன். எது முடியாது என்பது இருக்கக்கூடாது என்பதுதான் என் வாழ்க்கை. என்னை கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன இவ்வளோ கார் இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது சொல்கிறாரு, இதை விட பெரிய பணக்காரங்களாம் பேசாமல் இருக்கிறான், இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறாங்க கூட கமெண்ட்லாம் பண்ணுவாங்க. நான் சொல்வதற்கு காரணம் என்னன்னா, மற்ற பணக்காரனுக்கு எனக்கும் ஒரு அநாத சிறுவன், படிப்பு இல்லாமல், தாய் இல்லாமல், தந்தை இல்லாமல் இந்த சென்னையில் வந்து சாதிச்சு அதை சொன்னால் என் தமிழ் பிள்ளைங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கிற காரணத்துக்கான தவிர என்கிட்ட ஒரு இருக்குதுங்கிறதுக்கான காரணம் கிடையாது. அதை பெருமைப்படுத்தி கொள்வதற்காக இல்லை, மற்றவர்கள் என்னை பார்த்து ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் இளைஞர்களுக்கு. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறதுக்கும் வாழ்றதுக்கும் என்னைய ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கணும். அந்த ஊக்குவிப்பாக தான் நான் உண்மையை சொல்லி கொண்டு இருக்கிறேன். எந்த இடத்துலையும் உண்மையா இருக்கணும், உண்மையா வாழணும், உண்மையாவே இருக்கணுங்கிறது தான் சொல்லி கொண்டிருக்கேன். இளைஞர்களுடைய தன்னம்பிக்கைக்காக தான் இதெல்லாம். என்னால் ஒரு படிப்பு இல்லாமல், ஒரு தாய் தந்தை இல்லாமல், ஒரு அனாதை சிறுவன் ஹோட்டலில் ஒரு கிளீனராக இருந்து, சப்ளையராக இருந்து, சாலை ஓரத்தில் ஒரு தள்ளுவண்டி போட்டு இந்த அளவுக்கு அவனால் உயர முடியும் என்றால் ஒன்னால் ஏன் உயர முடியாது? அந்த கேள்விக்காக தான் என்னுடைய வாழ்க்கையை நான் படம் பிடித்து என் பிள்ளைங்களுக்கு நான் காட்டி கொண்டிருப்பது, தமிழக பிள்ளைங்களுக்கு, இந்த மக்களுக்கும் காட்டி கொண்டிருப்பது. ஏன்னா காலேஜ் படிக்க வச்சுட்டு கூட பிள்ளைங்க போய் சில பேர் அப்பா அம்மாட்ட தகவல் பண்ணுவாங்க, எனக்கு என்ன சொத்து வச்சிருக்க, எனக்கு என்ன செஞ்ச, கல்யாணம் பண்ணி வச்சு வேற கல்யாணத்தில் குறையும்பான். இப்படி காலம் முழுக்கும் பெற்றோர்களும் உங்களை தாங்க முடியாது. குழந்தை பிள்ளைகளை, தமிழ் நெஞ்சங்களை, யாருமே குழந்தைகளை, உங்களுக்கு இரு கைகால்கள் தான் மிகப்பெரிய சொத்து, உங்கள் ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய சொத்து என்று எண்ணி உங்கள் வாழ்க்கையை பெற்றோர்கள் நமக்கு உயிர் கொடுத்தார்கள். நம்ம தான் வாழ வைத்துக் கொள்ள வேண்டும் நம்மளை. அதை புரிந்து கொள்வதற்காக தான் இந்த தமிழ்ச்செல்வன் அத்தனை டீ கிளாஸ் கலவரத்திலிருந்து, கைகால் புண்ணு வந்ததுலேருந்து, நான் மசூதியில் பசிக்கு நோம்பு கஞ்சி வாங்கி குடிச்சதுலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்க காரணம் உங்களுடைய தன்னம்பிக்கைக்காக. எளிமையும் இருக்கணும், சைபத்தன்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும், அதே நேரத்தில் விவேகம் இருக்கணும், வேகம் இருக்கணும். அந்த வெற்றி அடையாளத்தை நோக்கி உன் சிந்தனைகள் பயணிக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை போராட்டங்களை நான் கையில் எடுத்து இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் உங்க கூட பிறந்ததுக்கு உங்களுக்கு கைமாறாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக நான் இத்தனை காரு இது வீடு என்று சொல்வதற்கல்ல, உங்களுக்கும் அது கிடைக்கும். இதுவும் இல்லாத தமிழ் செல்வத்துக்கே இவ்வளவு உழைத்தால் கிடைக்கின்றா, இவ்வளவு அறிவும் ஆற்றலும் கொண்டு ஒரு படிப்பு, கல்வி, தாய் தந்தை துணையோடு இருக்கும் இளைஞர்களுக்கு, தமிழ் பிள்ளைகளுக்கு உங்களால் ஏன் முடியாது? அந்த வாழ்க்கைக்காக தான், உங்க தன்னம்பிக்கைக்காக தான் என்னை நான் அர்ப்பணித்திருக்கின்றேன். அதற்காக தான் என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டுதான் இருப்பேன். எந்த இடத்துலையும் என் வாழ்நாள் முழுவதுமே எந்த ஒளிமரமும் என் வாழ்க்கையில் இருக்காது. அதை என்னை பெருமைப்படுத்தி, என்னை சிறுமைப்படுத்தி உங்களை வலிமைப்படுத்த வேண்டுங்கிற நோக்கம் தான் எனக்கு. அந்த நோக்கத்துக்காக தான் இந்த போராட்டம் எனக்கு. அதுக்காக நிறைய அன்பான இளைஞர்கள் எங்கு சென்றாலும் என் வாழ்க்கையை பின்பற்றி, அண்ணா அந்த கடை உங்களை பார்த்து தான் வைத்து, நான் இந்த விஜய் டிவியில் கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க, பிடிஎன்எஸ்ல தம்பி சொன்னார், இந்த இவ்வளோ பெரிய சம்பளத்தை விட்டுட்டு நான் இன்னைக்கு கறி இட்லி போட்டதுக்கு காரணமே நீங்கள் தான். நான் அந்த மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு ஊக்குப்பாக இருக்கேன். என் வாழ்க்கை ஒரு நீ நடந்தால் தடம், நான் நடந்தால் பாடம் என்று சொல்வேன். என் வாழ்க்கை ஒரு தடம் அல்ல, ஒரு பாடம். அது உங்களுக்கெல்லாம் தமிழக இளைஞர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். பாருங்க, இந்த பிரியாணி கடையை காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு ஒரு ஹோட்டல் நடத்துவது எவ்வளோ சிரமம், எவ்வளவோ இக்கட்டான நம்ம கொரோனா நேரத்தில் கடைகள்லாம் தாண்டி இன்னைக்கு காலேஜ் அளவுக்கு வந்து நிற்கிறேன் என்று சொன்னால் மீண்டும் பெருமைப்படுத்திக் கொள்வேன். என்னால் முடியாது என்றால் உன்னால் ஏன் முடியாது? என் தமிழ் பிள்ளைகளே, அதுதான் என்னுடைய கேள்வி. உங்களால் முடியும். உன்னால் முடியும் என்றால் வேறு யாரால முடியும்?
அந்த முயற்சிக்காக தான் நான் அடுத்த கட்டத்தை தொட்டிருக்கின்றேன். நான் இந்த ஆன்லைன் இதில் போட்ட உடனே ஒரு 4 நாள்லேயே 18,60,000 பேர் விண்ணப்பித்தீர்கள். உடனே முடக்க சொல்லிட்டேன். இவ்வளோ அன்பும் ஆதரவு உங்ககிட்ட இருக்கும்போது இந்த காலேஜ் ஒரு காலேஜோடு அல்ல, எங்கள் மூர்த்தி சார் தலைமையிலும், எங்கள் செந்தில் சார் தலைமையிலும், எங்கள் ராஜா சார் தலைமையிலும், எங்களுடைய டீன் தலைமையில் அடுத்த ஆண்டு 30 காலேஜுகளை நான் தொடங்க இருக்கின்றேன். அதுக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதனால் இளைஞர்களுக்கு மற்ற காலேஜுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்னவென்றால், மற்ற காலேஜ் ஓனர்கள் பணத்தை போட்டு உரிமையாளர்கள் இருப்பாங்க. நான் பணத்தை போட்டவன் அல்ல. அத்தனை கேட்டரிங்கள் இருக்கிற சமையல் கலைகளும் தொழில்நுட்பங்களும் சர்வீஸிலிருந்து எப்படி செய்ய வேண்டும் என்பதிலிருந்து அனைத்தும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக பாடமாக சிறு வயதிலிருந்து எனக்கு இருக்கு. ரொம்ப ஈஸியாக பிள்ளைகளை நான் கையாண்டு விடுவேன். நீங்கள் 3 மாதம் படிக்க வேண்டியது இருந்தால் என்கிட்ட 1 மாதமே போதும், உங்களை தீர்த்திடுவேன். அத்தை ஆற்றலோடு உங்களுக்கு நான் பாடம் எடுக்க இருக்கின்றேன், உள்ள ஆலோசனைகள் இருக்கின்றேன். அதனால் நீங்கள் பயன்பெறக்கூடியவங்க. அது மட்டும் இல்லை, நம்ம நிறுவனத்திலேயே வேலை வாய்ப்பு இருக்குது. படிக்கும்போது 10,000 சம்பளம் 5,000 சம்பளம்லாம் கிடையாது. நீ படிக்க எங்கள் காலேஜில் ட்ரெயின் ஆனவன் இருக்கும்போதே என் கடைக்குள்ள நீ ஒரு பிளேட் அடிக்கிற இல்லை மாஸ்டர் அப்படின்னா 40,000 80,000 வரைக்கும் போக முடியும். என்னுடைய காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க அதுக்கு என்கிட்டயும் வேலை வாய்ப்பு இருக்கு. நம்ம சேலம் ஆறாறு உலகம் எங்கன்னா 2000 கிளைகளை திறக்கிற ஒரு வியூகத்தில் அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு எங்க வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற கிளைகள் ஒரு 50 கிளைகள் 50 கிளைகள் வேலை நடக்குது. லண்டன், ஈஸ்டாமு, ஆஸ்திரேலியா, கனடா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பகுதியெல்லாம் பணிகளை தொடர்ந்து நடந்திருக்கு. அதனால நீங்க விரைவில் நம்ம காலேஜில் சேர்ந்து விரைவில் பணியில் சேரலாம். இதில் அரசு வேலை வாய்ப்பும் இருக்கு, கப்பல் வேலை வாய்ப்பு இருக்கு, ஓட்டல் வேலை வாய்ப்பு இருக்குது. அடுத்தது மூர்த்தி சார் உங்களுக்கு விளக்கமாக சொல்வார்கள். அவர் சொல்ல வேண்டிய உங்க கேள்விக்கு நான் பதிலளிக்க இருக்கின்றேன். இந்த நோக்கம் படிப்பில்லாத யாரையும் நான் இன்னொன்று கூட அறிவிச்சிருக்கிறேன். பீஸ் கூட இல்லையா, உண்மையான முறையில் இல்லைன்னா கூட அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து வேலைக்கு அனுப்பி அப்புறம் கூட வாங்கிக்கலான்னு நாட்டிலேயே முறையாக இதை நான் செய்ய இருக்கிறேன். யாருமே நல்ல முறையில் பயன்படுத்திங்க, உண்மையா இருங்க. நான் உதவுறைய என் உதவியை யாரும் கேலியாகவோ கிண்டலாகவோ அப்படி எடுத்துக்கொள்ளாமல் மிக பொறுப்போடு அக்கறையோடு நன்றி உணர்வோடு அதை பயன்படுத்தி நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் வாழ்ந்தால் நம்ம மொழி வாழும், மொழி வாழ்ந்தால் நாடு வாழும், நாடு வாழ்ந்தால் நம்ம பாரதம் வாழும் என்று சொல்லி அடுத்த கேள்விக்கு நான் உங்களுக்கு விடையளிக்கின்றேன். நன்றி, வணக்கம். எத்தனை பேரை நான் வளர்த்துருப்பேன், எத்தனை பேரை கரம் பிடிச்சி கை பிடிச்சி எப்படி கொண்டு வந்திருப்பேன். அந்த வேலை தான் இன்னைக்கு காலேஜுக்குள்ள நான் தொடங்க போறேன். இது சிறிய ஒரு வட்டத்துக்குள் அடங்காம மிகப்பெரிய தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என் நோக்கம். மற்ற காலேஜுக்கு நம்ம காலேஜுக்குள்ள விஷயம் அதுதான். இங்க ஒரு முதலாளி கிடையாது, ஒரு தொழிலாளி உள்ள போறார் காலேஜுக்குள்ள. ஆமா, பத்திரிகை நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான். இதை நம்ம பிரபலப்படுத்தி நிறைய பேருக்கு நம்ம காலேஜில் வேலை வாய்ப்பு நீங்க ஏற்படுத்தி கொடுங்க. அது எப்படி ஒளிபரப்பணும், எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது எப்படி எடிட்டிங் பண்ணணும், சிம்பிள், நமக்கு ரொம்ப வேண்டாம். காலேஜில் சேரத்துக்கான வழிமுறை ஏற்படுத்தி எளிமைப்படுத்தி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. மற்றபடி யாராருக்கு என்ன ரெக்கமெண்டோ அதெல்லாம் ஃபோன் நம்பர் இருக்கும். எல்லாருக்கும் நம்ம வேலை வாய்ப்பை தருவோம் அந்தந்த துறைக்கு. அந்த பணியை நீங்கள் சிறப்பாக கொஞ்சம் பிள்ளைங்களுக்காக உங்களுடைய பணி அதுதான். பத்திரிகை தான் இந்தியாவின் தூள். அதுபோல் நீங்கள் அந்த வழிமுறையை எளிமைப்படுத்தி பிள்ளைங்களை செய்வதற்கான எளிய முறைகளை நம்ம சேனல்கள் வழிநடத்த வேண்டும். உளவுத்துறை. நன்றி, நன்றி.